இல்ல காமராஜர் பேத்தி வந்து நார்மலா ஒரு உங்க கட்சியில வந்து சேர்ந்துருக்க வேண்டியதான். நீங்க தான் காமராஜர் கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்கல்ல. உங்களெல்லாம் நம்பி வர வேணாம் அப்படின்றதுக்காக தாவேகாவை நம்புறாங்க. அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு தாவேகாங்கிறது வந்து இப்போ இருக்கிற சூழலுக்கு இந்த அரசியல் கட்சியில உங்கள போன்ற மீடியாக்கள் யாரு ஃபோக்கஸ் பண்றீங்க? நீங்களே யாரு அதிகமா பார்க்குறீங்க? போய் பேசுறீங்க. இன்னைக்கு விஜய் ஒரு மீட்டிங் போறாருன்னா எல்லா மீடியா அங்க தான் இருக்கு. அவர் தானே மாற்று அரசியல். மாற்று அரசியல் கிடையாது. அவர் பேரை சொல்லி பேசினா, அவர் சொன்னா வியூஸ் அதிகமா போகும். தற்குறித்தனமா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக போறீங்க. 234 தொகுதிக்கு 264பா 3 தொகுதி இருந்தா எங்க ஆள் வந்துருவாரும்பா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பேட்டி எடுக்கிறதுக்காக தான் அங்க போறீங்க. வியூஸ் அதிகமா வரணுங்கிறதுக்காக போறீங்க. எங்களை மாதிரி ஆட்கள் அரசியல் களத்தில் நின்று போராட்டங்கள் முன்னெடுத்த வேல்முருகன் பின்னாடி போய் நிற்பீங்களா? கிடையாதுல்ல. இன்னைக்கு அதே மாதிரி தான் அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே நம்மளுக்கு மதிக்க மாட்டேன்றான். எக்ஸ்எம்எல்ஏ நம்மளுக்கு சீட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியாது. 2026 தேர்தல் விட்டோம்னா நம்ம காணாம போயிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? தமிழக வெற்றி கழகம்